நம்ம எல்லாருமே ரோட் சைடில் காலேஜ் கேண்டீன்ஸில் இந்த மாதிரி சில்லி கார்லிக் நூடுல்ஸ் செய்கிறத பார்த்துருப்போம். பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள், வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சோளத்தில் செஞ்ச நூடுல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நூடுல்ஸ் நல்லா 80% குக் ஆகி வந்த பின்னாடி தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஐஸ் வாட்டர் வச்சு நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஒரு பேனில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிட்டு 1 கப் முட்டைகோஸ், 1 கப் கேரட், 1 கப் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு எடுத்துருங்க. இப்போ டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான் இது. ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸ் பாக்கெட்டோடய சேர்த்து கொடுத்த மசாலா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்டா வெள்ளை எள்ளு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான சில்லி கார்லிக் நூடுல்ஸ் வீட்டிலே ரெடி ஆயிரும்.